போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் பிளானர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வரக்கூடிய தேர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் விடாமல் அடுத்த 6 மாதத்தில் நமக்கு 3 எக்ஸாமினேஷன், பெரிய எக்ஸாமினேஷன் இருக்குது. ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய நபர் குரூப் 4 எக்ஸாமை எழுதலாம், குரூப் 2 எக்ஸாமை எழுதலாம், குரூப் 1 எக்ஸாமினேஷன், இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது மட்டும் பெருசாக உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷனும் இதில் சேர்த்துருக்காங்க. ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. கூடவே ஃபாரஸ்டர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி எக்ஸாமினேஷனாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக அவங்களுடைய போர்டு வச்சு நடத்துவாங்க, ரெக்ரூட்மெண்ட் போர்டு வச்சு. இப்போ இதுக்குள்ளே சேர்த்துருக்காங்க. ஏன் சேர்த்தாங்க அப்படின்னு தெரியல. ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி ஆவின்னு மற்ற தேர்வாணையங்கள் நடத்தக்கூடிய தேர்வுகளையும் டிஎன்பிசிக்கிட்டே ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இதில் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், வேறு ஏதாவது ரீசனாக இருந்தால் மற்ற எக்ஸாமினேஷனும் இதில் வேகன்சிஸும் சேர்த்துக்கணும். அப்படி எதுவும் சேர்த்துல. ஒருவேளை குரூப் 4 வேகன்சிஸ் அந்த வழியில் வரக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி வேகன்சிஸ் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சரி, ஒன்று. இப்போது நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ நடக்கும், இதெல்லாமே நீங்கள் ஆனுவல் பிளானரில் தெளிவாக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய வேலை என்ன, ஸோ நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்கணும், என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப சீரியஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். சரியா? ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதா, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம் எந்த டைமில் நடக்க போகுது, எவ்வளோ காலகட்டம், நமக்கு டைம் பீரியட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜனவரி 1 உடனே நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறதில்ல, ஜனவரி மாதம் வரப்போகுது, அது எப்போ வேணாலும் வரலாம். பட் இப்போ இருந்து தான் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு இல்லையா? அப்போ இன்னைக்கு டேட்லேருந்து 20ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, ஓகே. படிக்க துவங்குறவங்க உடனே படிக்க ஆரம்பிக்கலாம், நாளைக்கு படிக்க ஆரம்பிங்க. அப்படிங்கிறத எவ்வளோ சீக்கிரம் உங்களால் இதுக்கு ரெடியாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணுவோம். சரியா? ஜூன் மாதம்னா ஜூன் 1ஆம் தேதி எக்ஸாமினேஷன் வைக்க போகிறது கிடையாது இல்லையா? ஜூனில் ஏதாவது ஒரு நாள், ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்கில், ஜூன் கடைசியில் கூட வைக்கலாம். அப்படி பார்த்தா முழுமையாக 6 மாதமும் உங்களுக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா மே வரைக்கும் 5 மாதம் இருக்குது. சரியா? அப்போது இது உங்களுக்கு தெரிஞ்சுது. மேக்ஸிமம் ஒரு 180 டேஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உறுதி. இப்போ 20ஆம் தேதியிலிருந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு டேட்டு. எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடந்தால் கூட உங்களுக்கு 6 மந்த் இருக்குது அப்படிங்கிறது உறுதி. ஓகேங்களா? டைம் லைன் அப்படிங்கிறது நமக்கு 6 மாதம் இருக்குது, ஒரு 180 டேஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 180 டேஸில் கடைசியில் இருக்கக்கூடிய 1 மந்த்தோ இல்லை ஒரு 45 டேஸ், 60 டேஸ் உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுமோ அதை நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. உங்களோட எதுக்காக, ரிவிஷன் டைமுக்காக ஒதுக்கி வச்சுக்கோங்க. நான் ப்ரெஷருக்கு சொல்கிறேன். சரியா? புதுசாக படிக்கிறவங்க இந்த 6 மாதத்தில் என்னால் படித்து கிளியர் பண்ண முடியும், அதுக்கே ஒரு தனி வீடியோ நம்ம கொடுக்கலாம். பட் ஓவராலாக நான் சொல்கிறேன் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதை நீங்கள் பிரித்து பிளான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பிங்க. நல்லது. ஒரு 4 மந்த் 5 மந்த்ஸ் ஒரு ஸ்டடி பிளானை போட்டு நம்ம சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ எக்ஸாம் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா டேட் சொல்லும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ரிவிஷனுக்கும் நம்ம ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் எழுதிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி போக போக ஃபாலோ பண்ணிவிடுவீங்க. சரி, இப்போது இதெல்லாம் பண்ணணும் இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இப்போ நான் 6 மந்த் டைம் சொல்லிட்டேன். இந்த 6 மாதத்துக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி பிளான் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிக்கணும். அப்போ 6 மாதத்துக்கு ஒரு ஸ்டடி பிளான் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டடி பிளானை முதல்ல நீங்கள் உருவாக்கணும். பிளைண்டாக எல்லோரும் ஏன்னா நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய ஸ்டடி பிளான் உடனே அப்டேட் பண்ணுவாங்க. அப்படியே அதை டவுன்லோட் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. சரியா? நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா முதல்ல எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க தெரியணும். ஏன்னா சில பேர் அப்படியே கண்மூடித்தனமாக என்ன கொடுத்தாலும் அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு போவேன் அப்படின்னு இருக்கிறது ஒரு கேட்டகரி. இல்லை அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு படிக்கிறவங்க ஒரு கேட்டகரி. சரியா? இந்த மாதிரி இருக்குது. இல்லை அவங்களே உருவாக்கிக்குவாங்க. சரியா? அவங்களே ஒரு புது பிளானை போட்டு அவங்க நான் இப்படி படிக்க போகிறேன், இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பண்ண போகிறாங்க. சரியா? இது எதுவுமே நான் தப்புன்னு சொல்லலை. பட் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. மொத்தமாக பண்ணுறதை விட என்ன இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல், நம்ம டைமுக்கு இது ஒத்து வருதா, நம்மளால் இதை ஃபாலோ பண்ண முடியுதா, இல்லை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா,
இல்லை இதுதான் இது முக்கியமான போர்ஷனா இல்லையா, இதெல்லாம் படித்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கவர் ஆகுதா இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த டாபிக் தான் படிக்கணுமா இல்லை வேறு டாபிக் படிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா. எதுவுமே தெரியாமல் இதை பார்த்தா போதும் அப்படின்னு நம்பிட்டு போயிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு பிளான் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்ததுனாலும் நமக்கு வந்து கஷ்டம். சரியா, இது எல்லாமே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, நான் சொன்ன மாதிரி அப்போது ஒரு ஸ்டடி பிளான் வேணும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நோட் பண்ணி வைங்க என்னென்ன வேணும் அப்படிங்கிறது. ஸ்டடி பிளான் நமக்கு தேவை. எப்போ என்ன படிக்க போகிறோம், நம்ம எந்த ஆர்டரில் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் தேவை. 1 வீக்கில் என்ன படிக்க போகிறோம், 1 மந்தில் என்ன படிக்க போகிறோம், சரியா, 2 மாதம் கழிச்சு என்ன படிக்க போகிறோம், 3 மாதம் கழிச்சு என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இப்போவே பிளானில் வந்து ஒரு ரெடி பண்ணலாம். இல்லை ஷார்ட் டேர்மாக வந்து பார்த்திங்கன்னா மந்த்லிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு அதை பிரித்து இந்த வீக்குக்கு என்ன பண்ண போகிறோம்னு பிரித்து வச்சுட்டு அப்புறம் அதை டே வைஸ் பிரித்து இந்த டேவில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், டெய்லி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே போகலாம். சரியா, இந்த மாதிரி நீங்களே உங்களுக்காக வந்து அப்டேட் பண்ணிக்கிறது ஒன்று. ஸோ ப்ராப்பரான பிளான் இல்லாமல் எதையுமே பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வேணும். அதுக்கு பிளான் ரொம்ப முக்கியம். இதை தான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் நான் என்டர் ஆக போகிறேன், இப்படி தான் நான் அதை வந்து முடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். ஒரு பேக்லாக் வந்துச்சுன்னா இதுக்கு நான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக திட்டமிட்டு வச்சுருக்கணும். சரி, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, மெட்டீரியல்ஸ், சிலபஸ். இந்த சிலபஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியுதா, தெரியலனா சிலபஸ்க்கான பிடிஎஃப்பை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட்டு, சிலபஸ் பிரிண்ட் அவுட்டே கையில் இல்லைனா இந்த டாபிக் நம்ம படிக்கணுமா படிக்க வேணாமா அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லா டாப்பிக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் இந்த மாதிரி டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, ஒட்டிடுங்க. அப்போ அடிக்கடி போகும்போது வரும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம், நம்ம ஸ்டடி ரூமில் அது இருக்கும், செக் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே ஓகே. சிலபஸ் வந்தாச்சு. அந்த சிலபஸுக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியல் நான் சொன்ன மாதிரி புக்ஸ். ஸோ முதல்ல எந்த புக்ஸை படிக்கிறது, ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்ஸை படிக்கிறதா, ஸ்கூல் புக்ஸை படிக்கிறதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். எல்லாருமே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு புக் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ். 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்களில் தேவைப்படுது நமக்கு. அதை வச்சு நம்ம படிக்க போகிறோம். இந்த மெட்டீரியல் பேசிக்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டது, உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் சிலபஸ் ஆர்டர்லையும் நீங்கள் படிங்க, தப்பு இல்லை. பட் ஸ்கூல் புக் நல்லா படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். மோஸ்ட்லி அந்த கொஷின்ஸ் எல்லாமே அதுலேருந்து வருது, சிலபஸ்லேருந்து தான் வருது. அந்த சிலபஸ் டாபிக் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. அது ஒரு அத்தன்டிகேட்டான சோர்ஸு. சரியா, அதை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, இந்த புக்கில் இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்வியே தவறாக இருந்தாலும், விடை தவறாக கொடுத்துருந்தாலும் நம்ம இதை வந்து சோர்ஸாக காமிக்க முடியும். சரியா, அதனால் இதை நம்ம தாராளமாக வந்து படிக்கலாம். சரியா, 80% கொஸ்டின்ஸ் இதில் வரும். இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம சரியாக ஆன்சர் பண்ணிட்டாவே நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்கோர் பண்ணிடுறதுக்கு 160 அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா, எடுத்து காமிக்கலாம், ப்ரூஃப் அந்த மாதிரி எடுத்து காமிக்க முடியும். ஸ்கூல் புக்கில் வந்திருக்கு, இங்கே இருக்குது. அதாவது ஸ்கூல் புக் நீங்கள் படித்த மாதிரியே கேள்விகளை கேட்பாங்களா அப்படின்னா நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்டில் தான் இப்போ கொஷின்ஸ் வந்துட்டு. சரியா, அதுதான் விஷயம். சரியா, அதனால் புரிஞ்சு படிச்சுட்டு கொஷினுக்கு எப்படி கேட்பான், அதுக்கு நம்ம என்ன ஆன்சர், எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது. நான் என்ன சொன்னேன், ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்டடி பிளான் வந்து நமக்கு வேணும், படிக்கிறதுக்கான மெட்டீரியல் வேணும். சரியா, இதை ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு டெஸ்ட்டு ரெகுலராக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. நம்ம படித்ததெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா, எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்கோர் வருது, எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அதை அனலைஸ் பண்ணுறது. உடனே பண்ணணும்னு கிடையாது, உடனே பண்ணாலும் நல்லது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் சரி, ரெகுலராக நம்ம படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறது ஒரு நல்ல ஹேபிட் தான், தப்பு இல்லை. இல்லை நான் வந்து கடைசி ஒரு 3 மாதத்துக்கு நான் வந்து வரிசை டெஸ்ட் மட்டுமே எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் ரிவைஸ் பண்ணிட்டு எழுதிட்டு போகிறவங்களும் ஒரு கேட்டகரி. ஸோ உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும்னு பாருங்கள். கடைசியில் ஃபுல் மாடல் டெஸ்ட் மட்டுமே எந்த டெஸ்ட் பேட்சும் எழுதாமல் அது எழுதிட்டு கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. பட் எதுவுமே எழுதாமல் சரியா போயிட்டு அங்கே மிஸ்டேக் பண்ணவங்களும் இருக்காங்க. சரியா, எல்லாத்துக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது வரும் அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு வந்து இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சார் எனக்கு தப்பெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும், திருத்திக்க முடியும் அப்படிங்கிற என்னோடய அகாடமிக் வீக் நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வந்து எழுதினா தான் எனக்கு வந்து புரியும். எழுதி பார்த்துட்டு தப்பு வருது, ஓகே அப்போ அடுத்த டைம் வந்து அதை நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் எழுதுகிறேன், நெக்ஸ்ட் டெஸ்ட் எழுதுகிறேன். ஓகே, அந்த டெஸ்ட்டில் போன டெஸ்ட் பண்ண தப்பை வந்து நான் கரெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, இந்த டெஸ்ட்டில் எனக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கு, இது தப்பு பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் அடுத்த டெஸ்ட்டில் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி வரும். மோஸ்ட்லி நீங்கள் தப்பு பண்ண கேள்விகளை திரும்ப தப்பு பண்ண மாட்டீங்க, பண்ணக்கூடாது விஷயம். அங்கே அந்த கொஸ்டின்ஸ் எப்பவுமே உங்களுக்கு மறக்காது, அது ஒன்று இருக்குது. சரியா, ஸோ இதெல்லாம் வந்து
நீங்கள் பண்ணணும், வரிசையாக வந்து பண்ணிகிட்டு இருக்கணும். நம்ம போக போக இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இப்போவே டிசைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நம்ம என்ன பிளானை ஃபாலோ பண்ண போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எந்தெந்த டைமிங்கில் படிக்க போகிறோம், அப்போ அந்த டைமிங்கில் காலையில் 5 மணிக்கு என்ன படிக்க போகிறோம், 6 மணிக்கு என்ன படிக்க போகிறோம், 7 மணிக்கு என்ன படிக்க போகிறோம், 8 மணிக்கு என்ன பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோமா அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிளானை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அடுத்த 6 மாதத்துக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பீட் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்னொருத்தர் கஷ்டப்படணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. அதையும் தாண்டி நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், இதை தொடர்ந்து நான் வந்து 6 மாதத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன், அப்படி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு ஒவ்வொரு மணி நேரம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெளிவாக நான் திட்டமிட்டு வச்சுட்டு அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். மிஸ் பண்ணலை, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல, நடுவில் ஏதாவது ஒரு நாள் ஓகே. ஆனால் நான் வந்து அதை கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனை பண்ணுறவங்கள யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களோட எவ்வளவோ முன்னாடி இருக்க போகிறீங்க, அவ்வளோ விஷயம். இவ்வளோ பேர் படிக்கட்டும், பட் ரெகுலராக படிச்சிருக்காங்களா? சரியா, நான் இன்னைக்கு வந்து 0வா இருக்கலாம், சரியா, ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் நான் என்னை வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே அதை வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. ப்ராப்பராக பண்ணும்போது கண்டிப்பாக அந்த 20 டேஸில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஒன்றும் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கும், இல்லை ஒன்றுமே பண்ணலையே நம்ம அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்து தெரியும். அந்த ஸ்டடி பிளான் முதல்ல சொன்னோம் இல்லையா, அப்போ நாங்கள் போட்டிருப்போம் ஒரு 1 மந்தில் என்ன பண்ண போகிறோம், 2 மந்தில் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இப்போது இந்த 1 மந்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளானை முன்னாடி வச்சுருந்து நம்ம ஒரு ஃபாலோ பண்ணியிருப்போம் இல்லையா. இப்போ இதில் எவ்வளோ முடிச்சிருக்கோம், எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இல்லை 50% தான் கம்ப்ளீட் பண்ணோம், இல்லை நம்ம வந்து ஒரு 60-70% கம்ப்ளீட் பண்ணி இன்னும் நிறைய முடிக்கல. இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணலாம் நம்ம? ஓகே, நம்ம போகிறது ரொம்ப ஸ்பீடு கம்மியாக போயிட்டுருக்கோம், நம்ம இந்த பிளான் பண்ண நம்மளால் படிக்க முடியும்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம அதை விட கம்மியாக தான் படிச்சிருக்கோம். இப்படியே போனால் நம்மளால் இந்த டைம் பீரியடுக்குள்ளே இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். இன்னும் படிக்கக்கூடிய நேரத்தை 6 மணி நேரம் படிக்கிறோமா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணு, 8 மணி நேரமாக படிக்கணும். எங்கெங்கெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் நோட் பண்ணு. நான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னா, யூடியூப் வீடியோஸ் அதிகமாக பார்க்குறேன்னா, தேவையில்லாத வீடியோஸ் பார்க்குறேன்னா, வெளியே சுற்றுறேன்னா, இந்த மாதிரி என்ன விஷயங்கள் பண்ணாலும் அதை நோட் பண்ணி எங்கே டைம் வேஸ்ட் ஆகுது அனலைஸ் பண்ணி அதெல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டே வாங்க. இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, இன்றைக்கி பண்ணிட்டேன், அடுத்த டைம் எக்காரணத்தை கொண்டு இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சிருச்சு இது மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்படி நீங்கள் வந்து உங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. இது எல்லாமே நீங்கள் 1 மந்த்லேயே பண்ணிடலாம். 1 மந்த்ன்றதை விட ஒரு வாரத்துலேயே நீங்கள் வந்து உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதனால் டைம் வேஸ்ட் ஆகுது, அதனால் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டையும் ப்ராப்பராக பண்ணிடலாம். எல்லோரும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க. எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அதனால் படிக்க முடியல, இதனால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு இருக்கக்கூடிய டைம் இருக்குது இல்லையா, ஒரு 3 மணி நேரம் தான் இருக்குது, நீங்கள் எல்லா வேலையும் வச்சுட்டீங்க, நான் ஒரு 3 மணி நேரம் இல்லையா, அந்த 3 மணி நேரத்தை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரியா, 3 மணி நேரம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாலும், அதாவது 6 மணி நேரம் ஒருத்தர் படிக்கிறவர் சும்மா உட்காந்து 4 பேஜ் படிக்கிறதும் ஒன்று தான். 10 நிமிஷத்தில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதே 4 பேஜ் படிக்கிறதும் முடிஞ்சிருந்தா அப்போ அவர் டைம் வேஸ்ட் பண்ணிக்கலாம் அர்த்தம், அவர் ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம், கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு அர்த்தம். இப்போது நீங்கள் ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களா, டைவர்ட் ஆகுறீங்களா, அதான் சொன்னேன், டைவர்ட் ஆகிற விஷயங்களை நோட் பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா, நம்ம இவ்வளோலாம் யாரும் திங்க் பண்ண மாட்டோம். வரோம் எடுப்போம், இன்றைக்கி தமிழ் புக்கு எடுத்தோமா, 6வது படிக்கிறோம், 7வது படிக்கிறோம், ஓகே ஒரு லெசன் ஒரு 7 முடிச்சிட்டோம், ஓகே போடு தூக்கி போடு போயாச்சு. அடுத்து ஒரு ஹிஸ்ட்ரி எடுப்போம், சிந்துவெளி எடு, ஓகே ஒரு 6வது படிச்சிட்டோமா, ஓகே அடுத்து எடுத்து வச்சுரு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நமக்கு என்ன புக் கிடைக்கிது, ஓகே இந்த புக்கு மேக்ஸ் இருக்கா, ஏதாவது 2 சம்ம எடுத்து போடு அப்படின்னு இல்லாமல் ப்ராப்பராக இதை தான் பண்ண போகிறோம், இதுலேருந்து பண்ணணும், இந்த டாப்பிக்கை இப்படி ஆரம்பிக்கிறது கரெக்டாக போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக தெரிஞ்சால் நீங்கள் அதுபடி படிங்க, தெரியலனா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அந்த கைடன்ஸ் எடுத்து படிங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, என்னால் வீட்டில் படிக்க முடியல அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்கள், அவங்களோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க. என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. சொல்லிக் கொடுக்குறாங்களோ இல்லையோ அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியல, நீங்கள் உள்ளே போனால் தான் அவங்க எப்படி கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். எங்கே வேணாலும் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க.
என்னால் வீட்டில் உட்காந்து படிக்க முடியல, யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு என் மண்டையில் கொட்டிகிட்டே இருந்தால் தான் படின்னு சொன்னால் தான் நான் படிப்பேன் அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் அங்கே போயிடுங்க. இல்லை சார் நான் ஏன் ஃபாலோ பண்ணிப்பேன், என்னால் என்னை பார்த்துக்க முடியும், நான் வந்து படிச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்களே உட்காந்து படிங்க. சரியா? ஸோ எது வேணாலும் பண்ணலாம், எதுவுமே ரைட் ராங் அப்படின்னு கிடையாது. அந்த செய்யக்கூடிய விஷயத்த தொடர்ச்சியாக செய்கிறியா அது மட்டும் பாரு அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். சரியா? ஏன்னா நான் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன், நான் கன்சிஸ்டன்சி இல்லை, அதனால் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கல, நான் படிச்சிருந்தேன்னா எனக்கு இது கிடைச்சிருக்கும், நான் படிக்கல எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் எக்ஸாம் இதுவும் நம்மளுடைய லைஃப் மேட்டர். நம்ம வந்து உட்காந்து வருஷக்கணக்கில் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். இந்த டைம் நம்ம வந்து இது கிடைக்கலாம், படிக்கல சார் அதனால தான் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக நம்ம இல்லை. நம்ம எப்படியாச்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோடு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மைண்டு வந்து அதை பற்றி தான் யோசிக்கும். தூங்கும் போதும் சரி, எந்திரிக்கும் போதும் சரி, சரியாக தூக்கம் வராது, இப்படி படிக்கணுமா அப்படி படிக்கணுமா, நாளைக்கு என்ன ஆகும், எப்படி படிக்கிறது, எக்ஸாம்ஸ் வந்துடும், நமக்கு இது தெரியலையே அது தெரியலையே, நம்ம எல்லாதான் எவ்வளவோ படிச்சிருப்போம், படித்தவங்களே இருக்காங்க, ஆனாலும் அவங்க வந்து ஒரு குழப்பத்திலே தான் இருப்பாங்க. மைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு இருக்கும். சரியா? இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலும் சில பேர் இருப்பாங்க. அதனால் தெளிவாக திட்டமிட்டுக்கோங்க. சரி, ஓகே, நடந்துருச்சு, இனி என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணலாம். சரியா? இப்போ எக்ஸாம் நமக்கு வந்து நவம்பர் சொல்லி ஜனவரியில் பிப்ரவரியில் எக்ஸாமினேஷன் சொன்னாங்க தான். இப்போ ஜனவரியில் தான் நோட்டிஃபிகேஷன் வருதுன்றாங்க. ஜனவரியிலே வரல, பிப்ரவரியில் தான் கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தள்ளி போகுது. எதுவாக இருந்தாலும் எக்ஸாமினேஷன் ஒரு நாள் வரப்போகுது. இப்போ நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதம் கன்ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணி தான் ஆகும். இந்த 6 மாதம் கேப் கொடுத்துட்டாங்க, நடுவில் நிறைய ப்ராசஸ் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக இருந்துக்கோங்க. எக்ஸாம்ஸ் வச்சா நம்ம வந்து கிளியர் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போவாச்சும் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். நான் நியூ இயர்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன், பொங்கல் முடியட்டும் அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து இந்த டைம் நான் வேலைக்கு போகலை, நான் படிக்கிறேன், மெதுவாக படிச்சுட்டு வரேன். எக்ஸாம் நான் படித்து என்றைக்கு முடிக்கிறேனோ அப்போ ஒரு எக்ஸாம் வரும் இல்லையா, அப்போ வர எக்ஸாமை நான் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்படியே நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே இன்னும் ஒரு 6 வருஷம் ஆகிடும். அப்போது எக்ஸாம் வருமா வராதா, அப்போ என்ன வேகன்சி வரும், அப்போ இந்த பேட்டர்ன் இருக்கா இல்லையா, இந்த சிலபஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பெரிய பிரச்சனை ஆகிடும். சரியா? அதனால் நீங்கள் கொடுத்துக்கூடிய டைமுக்குள்ளே படித்து முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் வரும் இல்லையா, அப்போ எழுதிக்கிறேன்ற மாதிரி போயிடாதீங்கன்னு சொல்ல வரேன். சரியா? நிறைய விஷயங்கள் பேசிட்டு ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, இன்னும் விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறேன். என்ன பண்ணணும், ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி பிளான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஒன் டேவுக்கு 1 ஹவரில் என்ன பண்ண போகிறோங்கிற வரைக்கும் நீங்கள் வந்து திங்க் பண்ணி வைங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போகிறேங்கிறத எழுதி வைங்க. 1 வீக்கு என்ன படிக்க போகிறோம், 1 மந்த்துக்கு என்ன படிக்க போகிறோங்கிறத தெளிவாக திட்டமிட்டு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அட்லீஸ்ட் வீக்காச்சும் பிளானை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே போங்க. என்ன எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறேன், பண்ண முடியுது, அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வாரத்துக்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. சரியா? இப்போ படிக்கிறதுக்கெலாம் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த புக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். எஸ்சிஆர்டி புக்ஸ் வேணும், ஸ்கூல் புக்ஸ் வேணும்னாலும் ஸ்கூல் புக்ஸ் படியே வந்து சிலபஸ் வைஸில் எஸ்சிஆர்டி புக்ஸும் நம்ம வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம். நம்ம அதிகமானலேருந்து புக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த புக்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயோ இல்லை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், 8681859181. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் புக்ஸ் இருக்கும். நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? 1 or 2 டேஸில் வந்து மேக்ஸிமம் 2 to 3 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸை வந்து உங்கள் வீட்டுக்கே கொரியர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வாங்கி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? எங்கேயும் போய் தேட வேண்டாம், அலைய வேண்டாம். ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2-3 நாள்லேயே புக்ஸை வந்து வீட்டுக்கே கொடுத்துருவாங்க. சரி, இப்போ புக்ஸ் வாங்கியாச்சு, சிலபஸை ப்ரிண்ட் அவுட் போட்டாச்சு. சரியா? அதை ஒட்டி வச்சாச்சு, அதை பார்த்தாச்சு, என்ன படிக்கணும் புக்லேயுமே அந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதை வச்சு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். பிளான் இருக்குது, புக் இருக்குது, சரியா, சிலபஸ் இருக்குது, வேறு என்ன வேணும், அவ்வளோதான். ஸ்டடி பிளான் இருக்குது, நம்ம உட்காந்து படிக்க போகிறோம், இவ்வளோதான் விஷயம். சரியா? இதெல்லாம் நம்ம படிச்சுக்க ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு பிளான் வேணுமா, டெஸ்ட் சீரிஸ் ஆன்லைனில் எழுதுனா கரெக்டாக இருக்குமா, இல்லை வீட்டிலேருந்து கொஷின் பேப்பர் வச்சு எழுதுனா தான் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எது வேணும், இல்லை இன்ஸ்டியூட் போய் எழுதுறேன், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எழுதுங்க. டெஸ்ட் பேட்ச் மட்டும்னாலும் போய் எழுதுங்க, இல்லை வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனாலும் ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணுங்கள். இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டெஸ்ட் பேட்ச் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், கொரியர் பண்ணுவோம். புக் எப்படி அனுப்புகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு இதுதான் ஸ்டடி பிளான். இந்த பிளான் படி இந்த டெஸ்ட் இந்த தேதியில் நடக்கும். இந்த ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக இருக்குது, இந்த போர்ஷனை படிக்கணும், இந்த ஹிஸ்ட்ரியில் எது படிக்கணும், தமிழ் எது படிக்கணும், பாலிட்டியில் எது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை எழுதி பார்க்கலாம். அதுக்கான ஆன்சருக்கே வந்துடும் உங்களுக்கு. அதை எடுத்து நீங்களே செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணி எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், ஓகே மேக்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, நம்ம என்ன
தப்பு பண்ணிட்டோம், ஓகே இப்படி தான் போடணுமா செக் பண்ணியாச்சு. நம்ம மார்க் வந்து ஓகே ஃபஸ்ட் டெஸ்ட் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், மேக்ஸில் எவ்வளவு, தமிழ் எவ்வளவு, ஜிஎஸ்ல எவ்வளவு, ஓகே. ஸோ அடுத்து செகண்ட் டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஹோம் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு இருக்குது, அது வேணாலும் எழுதிக்கோங்க. இல்லை ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, வீடியோ கிளாஸ் இருக்குது, எது வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இல்லை நீங்கள் இன்ஸ்டியூட் எங்கேயாலும் போய் ஜாயின் பண்ணணும், சரி நம்மளது வந்து கோயம்புத்தூர் அண்ட் தருமபுரியிலையும் போயிட்டுருக்கு, அங்கேயும் நீங்கள் வந்து படிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகே, இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இதை வந்து ரெகுலராக பண்ணணும், ஒரு 6 மந்த் பண்ணணும். சரியா? அந்த 6 மந்த் பண்ணுறதுக்கான டைமை நம்ம வந்து கொடுக்கணும், கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். சரியா? இதுக்கு என்னென்னலாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோங்கிறத நோட் பண்ணி நம்ம வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிகிட்டே ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். இதை ரெகுலராக நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரியா? அது கண்டிப்பாக நம்ம சக்ஸஸாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.